இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் பெரும்படியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கிறோம். நம்முடைய மனதில் நாம் தாங்கி வந்திருக்கிற தேவைகளை அந்த ஆண்டவர் தாமே முழுமையாக இத்திருப்பலியினுடைய பேறுபலன்கள் வழியாக நிறைவேற்ற நம்மையே அவருக்கு முன்னால் தாழ்த்தி திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். அவருடைய ஆசிரியை பெறுவதற்கு நமக்குள் தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்த நான் யார்? சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 18, 19 மற்றும் 24 முதல் 29 முடிய. அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசி உள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே.
என்றும் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரவேலரை நீர் உமக்குரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளே, நான் உமக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட ஊழியனுக்கு மன துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாழ்க்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. ஊழியனின் குடும்பம் என்றும் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். 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 ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனைகளை நினைவு கூர்ந்தருளும். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவருக்கு ஓரிடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்துள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்கிவிட மாட்டேன். என் இமைகளை மூடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையை வீற்றிருக்க செய்வே. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். மைந்தர் எனக்கு உடன்படிக்கையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் அரியணையில் வீற்றிருப்பார். அவர்களுடைய மைந்தரும்
என்றென்றும் உம் அரியணையில் வீற்றிருப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். Alleluia, 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 Alleluia. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்குத்தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, கடந்த வார வியாழக்கிழமை நம்முடைய திருப்பலியில் நாம் சவுலை குறித்து தியானிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாரம் சவுலுக்கு அடுத்து இஸ்ரேலை ஆண்ட இரண்டாவது அரசரான தாவீதை குறித்து நாம் தியானிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடந்த வாரம் என்ன சிந்தித்தோம்? விவிலியத்தினுடைய தொடக்க வார்த்தைகள் சவுலை எப்படியாக அறிமுகப்படுத்துகின்றன நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் நாம் 9 வாசிக்கிற பொழுது இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. பென்யமீன் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஒரு இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இல்லர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலுடைய ஆரம்ப புள்ளி சொல்லுவது என்ன? சவுல் உயர்ந்தவனாயிருந்தான், அழகு மிகவனாயிருந்தான். ஆனால் கடந்த வாரம் நாம் தியானித்தோம், அப்படி உயர்ந்திருந்த, உடலளவில் உயர்ந்திருந்த சவுலுடைய மனது அது குள்ளமாய் இருந்தது. தாவீதை மக்கள் புகழ்ந்த பொழுது அந்த புகழ்ச்சியை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைய நாளில் நாம் தாவீதை குறித்து வாசிக்கிறோமே, விவிலியத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையின் தொடக்க கட்டத்தில் அவர் கோலியாத்தை எதிர்கொண்ட பொழுது தாவீதின் உருவத்தை வைத்து அவர் கேலி செய்யப்படுகிறார்.
ஏளனப்படுத்தப்படுகிறார். ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 16 இறை வார்த்தை 18 வாசிக்கிறோம். தாவீது யாழ் மீட்டுவதில் வல்லவன், வீரமுள்ளவன், போர்த்திறன் பெற்றவன், பேச்சுத்திறனுடையவன், அழகானவன், மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அந்த வார்த்தை முக்கியம். ஆண்டவர் தாவீதோடு இருக்கிறார்னு சொல்லி இன்றைய முதல் வாசகத்திலே மிக அற்புதமான ஒரு வார்த்தை வந்தது. தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்தார். அந்த ஒரு வார்த்தையவே நம்ம இன்னைக்கு நாள் முழுவதும் தியானிக்கலாம். இந்த இறை வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற காலச்சூழல் எப்படி? நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசமாக இஸ்ரேலை தாவீது உருவாக்கிவிட்டார். எருசலேமை கைப்பற்றி தன் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக மாற்றிவிட்டார். ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை அந்த தலைநகரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இப்போது ஒரு அரசன் ஒரு சாம்ராஜ்யம் என்கின்ற வகையில் அந்த தேசம் நன்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு மேல் யாரும் இல்லை என சொல்லி ஒரு அரசனாய் புகழின் உச்சியிலே மயக்கத்திலே தாவீது வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன் வந்து அவர் அமர்ந்தார். அரியணையிலே அமர்ந்து தீர்ப்பிட வேண்டியவன் ஆண்டவருக்கு முன்னால் வருகிற பொழுது அவர் அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை அவரை பார்ப்பதற்கு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போவோம், தள்ளி நின்று பார்ப்போம் கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால் தான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி உணர்கிறார். தரையில் வந்து உட்கார்ந்துறார். என்ன சொல்லுகிறாரு? தன் வாழ்க்கையை ஆண்டவருடைய நிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். நான் ஒன்றுமே இல்லாதவன், ஆனால் என்னோடு இருக்கிற ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். என்னுடைய புயமல்ல, என் வலிமை அல்ல, என் ஆற்றல் அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் தகுதியில்லாத என் வழியாக வல்லமையை வெளிப்படும்படியாக செய்து இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி தன்னை ஒரு உயர்ந்த அரசனாக உயர்த்தி வச்சிருக்குது. ஆனால் இப்படி தகுதியில்லாத எனக்கு கிடைத்திருக்கிற வசதிகள் 1000 இருக்கிற பொழுது அவர் ஆண்டவருடைய அந்த பேழை இருப்பதை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, நீங்கள்லாம் என்னை நினைச்சு பார்க்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பத்தை நீங்கள் நினைவில் கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஒரு அரசன் ஆண்டவருக்கு முன்னால் பாருங்களே, தன் பெருமைகளை அடுக்கி வைக்கவில்லை. வரி தண்டுபவனும் பரிசையனும் கோயிலுக்கு ஜெபிக்க வந்தப்ப கடவுளை அன்னார்ந்து பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்சுக்கிட்டு அந்த வரி தண்டுபவன் தன் நெஞ்சிலே தட்டிக்கிட்டு ஜெபிப்பான், மனம் மறந்துவான். ஆனால் பரிசேயன் தன்னை குறித்து விளம்பரப்படுத்துவான். இயேசு சொல்வாரு, இந்த 2 பேர்ல கடவுளுக்கு பக்கத்தில் நின்று விளம்பரப்படுத்திய பரிசேயன் அல்ல, தள்ளி நின்று தன் தகுதியின்மை உணர்ந்தானே அந்த வரி தண்டுபவன் தான் ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் வீட்டுக்கு போனான்னு சொல்லுவார். பார்த்தீங்களா? இன்னைக்கு பாருங்கள், நான் உயர்ந்து விட்டேன்னு சொல்லி தாவீது தன் பெருமைகளை ஆண்டவருக்கு முன்னால் சொல்லலாம். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் உம்மால் நினைவு கூறப்படுகிற அளவிற்கு என்ன செஞ்சிட்டோம்? நாங்கள் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கீங்களே, ஆனால் எனக்கு நீர் கட்டளை தாரும். உம்முடைய ஆலயத்தை, நீர் உரைகிற இல்லத்தை கட்டி எழுப்புவதற்கு அடி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி தன் வசதிகளை பெருக்குவதற்கு அல்ல, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காய், அவர் திருவுளம் அறிவதற்காக அவருக்கு முன்னால் வந்து அரசன் என்கின்ற எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்ட தாவீது உட்கார்ந்திருக்காரு. பாருங்களேன், எனக்கு இன்னும் கொடுங்க, வெற்றியை கொடுங்க, வாழ்க்கையை கொடுங்க, எதிரிகளை வீழ்த்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கல. ஐயோ ஆண்டவரே, தகுதி இல்லாத நான் இப்படி நல்லா இருக்கனே, ஆனால் எங்களை படைத்து இருக்கிற நீர், உம்முடைய இல்லம் இப்படி இருக்கிற, உமக்குன்னு சொல்லி ஒரு அழகான ஆலயத்தை கட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உடலளவில் உயர்ந்திருந்த சவுல் உள்ளத்தளவில் குள்ளமாயிருந்தாலும் உடலளவில் குள்ளமாய் இருந்த தாவீது ஆண்டவருக்கு முன்னால் வந்து தனக்கு வேண்டியதை அல்ல, தன் சுகங்களை அல்ல, ஐயோ என்னை படைத்த ஆண்டவனுக்கு நான் இன்னும் உரிய மரியாதை செலுத்தலையோ அப்படின்னு சொல்லி உமக்கு நான் செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட பொழுதே அவன் உள்ளத்தளவில் மிக உயர்ந்து போயிட்டார், மிக உயர்ந்து போயிட்டார். உண்மையில் அவருடைய மனது அவரை நிம்மதியாய் வாழ விடவில்லை. நினைச்சு பாருங்களே, ஒரு அரசனாக இருக்கிற பொழுது நம்ம இன்னைக்கு ஒரு பங்குல இருக்கணும்னு சொன்னாலே இந்த பங்குக்கு என்ன செய்யலாம், இதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு பொருளாதார சக்தி இருக்கா, யார்கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ மிகப்பெரிய ஒரு ராஜ்யம், எருசலேமை வீழ்த்திட்டு வந்திருக்காரு, எதிரிகள் இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பார்த்து பாரியா. ஆனால் இந்த ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று குறைவுபடுதே, நான் ஆண்டவருக்கு இன்னும் ஏதோ ஒன்று செய்யலையோ,
நாடு நல்லா இருக்கு, மக்கள் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், ஆனால் நான் ஆண்டவருக்கு செய்வதில் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறேன்னு சொல்லி அவர் தனக்குள் எண்ணியதன் விளைவு தான், ஆண்டவரே உம்முடைய ஆலயம் உம்முடைய இல்லத்தை கட்டுவதற்கு எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி இயேசுட்ட இளைஞன் ஓடி வந்து, நான் நிலை வாழ்வை பெறுவதற்கு என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் ஒன்று குறைவுபடுது நேசு சொல்லுவார்ல, அதை இன்னைக்கு தாவீது தானாய் உணர்கிறார். என்னிடத்தில் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறதே, ஆண்டவருக்கு நான் கொடுப்பதில்லை சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்காந்து, ஆண்டவரே உமக்கு செய்யணும், ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி தாவீது கேட்கல, உமக்கு நான் செய்யணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னானே, தாவீது உள்ளத்தளவில் உயர்ந்து போயிட்டார். ஆகவேதான் இன்னைக்கு நற்செய்தி சொல்லுது பாருங்களேன், நீ எந்த அளவையால் அளக்கிறியோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும், இன்னும் கூடுதலாய் கொடுக்கப்படும். தாவீது எதை அளந்தார்? ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதில் நான் குறைபடுகிறேனே, அவருக்கு செய்யணும்னு சொல்லி கொடுக்க பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீதுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார். தாவீது, இந்த உலகம் உன்னை ஏளனமாய் பார்த்தால் என்ன, உன் உயரம் கம்மியா இருந்தா என்ன, உன்னை படைத்தது நான் தானே, இந்த உயரத்தில் நீ உலகத்தில் உயர்ந்தவனாய் இருப்பாய், மாட்சியில் ஆட்சியில்னு சொல்லி கடவுள் அவரை உயர்த்தி வச்சிருக்கிறார் பாருங்க. யாக்கோபு நூல்ல வாசிப்போம், ஆண்டவரை அணுகி வாருங்கள், அப்போது ஆண்டவர் உங்களை அணுகி வருவார். ஆண்டவருக்கு முன்னால் தன்னை தாவீது தாழ்த்தி இருக்கிறார். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், தன்னை இயேசு தாழ்த்தியதால் விண்ணவரும் மன்னவரும் கீழழுவோரும் அவருக்கு முன்னால் முழங்கால் எடுக்கிறபடியாக, அறிக்கையிடுகிறபடியாக கடவுள் இயேசு உயர்த்தியது போல தனக்கு முன்னால் வந்து தன்னுடைய பதவி தன் நிலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு, அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதப்பான்னு சொல்லி உட்காந்து கேட்டார். பார்த்தீங்களா தாவீது? அந்த தாவீதினுடைய ஜெபம் அவருக்கான ஜெபமாகவே மாறுது. கடவுள் தாவீதை நலன்களால், வெற்றிகளால், நன்மைகளால் நிரப்பிக்கிட்டே இருக்கிறார், கூடுதலாய் கொடுத்திருக்கிறார். ஆக உள்ளத்தளவில் உயர்ந்தவராய் தாவீது இருக்கிறார். இந்த தாவீதினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்குது? நாம் கடவுளை எந்த அளவியால் அளக்கிறோம் எண்ணி பாருங்களே. நம்முடைய வாழ்க்கையில் நம்மில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கடவுள் முதன்மையானவர், கடவுளுடைய காரியம் முதன்மையானது, கடவுளுக்கு கொடுக்கிற நேரம் முதன்மையானது, கடவுளோடு செலவிடுகிற நேரம் முதன்மையானது. அதுக்கு அப்புறமா தான் மற்ற எல்லாமே, ஆடல் பாடல் கொண்டாட்டம் திருவிழா எல்லாமே. ஆனால் நம்மில் பலருக்கு என்ன தெரியுமா? முதலில் என்னுடைய கொண்டாட்டங்கள், முதலில் என்னுடைய திருவிழாக்கள், முதலில் திருமணங்கள், முதலில் நல்லது கெட்டது, அதுக்கு அப்புறமா நேரம் இருந்தா, அதுக்கப்புறமா மனசு இருந்தா, அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா ஆண்டவரை போய் பார்ப்போம். இன்னைக்கு நம்மில் பலருக்கு நம்ம தெரியாமலே இருக்கிறோம், நாம் கடவுளுக்கு உரியதை கொடுக்கல. ஆகவேதான் நாம் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் அளக்கப்படுகிறோம். தாவீது எனக்கு தாங்கன்னு சொல்லியிருந்தா ஜெயிச்சிருப்பாரான்னு தெரியாது, உமக்கு செய்யணும் வாய்ப்பு தாங்கன்னு சொன்னார். வாய்ப்பை கேட்ட தாவீதுக்கு ஆண்டவர் தாமே வாய்ப்புகளை உருவாக்கி உயர்த்துகிறார், கொடுக்கிறார். நாம் அப்படி கிடையாது. எளிய உதாரணம் சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி தான் எளிய உதாரணம். இங்கே இருக்கிற எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை சபைக்காரவங்களை உதாரணமாக எடுத்துக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு போகிறேன்னு சொன்னால் ஜெபம் தான் முன்னாடி, ஜெபம் முடிச்சுட்டு வரேன் நல்லது கெட்டதுக்கு, ஜெபத்துக்கு முன்னாடி வரேன். ஆனால் என் ஜெப வேளையில் வேற எந்த கொண்டாட்டத்திற்கும் எந்த நிகழ்விற்கும் இடம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விழாவாக இருந்தாலும் அந்த நேரம் ஆண்டவருக்குரியன்னு சொல்லி அவங்க அளக்குறாங்க பாருங்களே. ஆகவேதான் ஆண்டவர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை உரிய காலத்தில் அளக்கிறார். அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நாம் என்ன செய்கிறோம்? குறிப்பாக கத்தோலிக்கர் என்ன செய்கிறோம்? நமக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பதே நம்மில் பலருக்கு வெளியே ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா இங்கே வருவோம், அவ்வளவுதான். வெளியே ஃபங்க்ஷன் இருந்தால் இங்கே வரமாட்டோம், வண்டி பிடிச்சி போவாங்க. காது குத்து, பூ புனித நீராட்டல், நற்கருணை, திருமணம், எதுக்கும் பூசைக்கு போகிறதில்ல. அடிவாசலில் கோயில் இருந்தால் போகணும், சாமியார் கேட்பார். வெளியூர் போகிற என்ன பண்ணலாம்? மெதுவாக கிளம்புவோம், நேராக போய் மொய்யை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துடுவோம். அந்த வாரம் ஆண்டவருக்கு நாம் கொடுத்த நேரம் எங்கே? நேரம் இருக்காது. ஆனால் என்ன செய்வோம்? ஓடி ஓடி என்ன பிரச்சனை, ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? நாம் தாவீதை போல ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னிடத்தில் குறைவுபடுதான்னு சொல்லி யோசிச்சோன்னு சொன்னால், தாவீது நிரப்பிய கடவுள் நம்ம தான் செய்கிறதே கிடையாது. நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, வேற எங்கேயும் போக முடியலன்னு சொன்னால் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, அன்னைக்கு ஆண்டவருடைய காரியம். திருப்பலியில் பார்க்கிறவனை விட்டுருங்க, இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற எல்லாமே
நாம் வலைவெளி உறவுகள், நாம் பயணப்படுறப்ப திருப்பலியை பார்க்கலாம், ஓய்வில் இருக்கிற பார்க்கலாம். நம்ம எத்தனை பேருக்கு ஒரு குறித்து வைத்த நேரம் இருக்கு ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிப்பதற்கு? நம்ம எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்னால் உட்கார்ந்து ஜெபிப்பதற்குன்னு சொல்லி நிலையான நேரம் இருக்கு? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் வாசிப்போம், அவ்வளவுதான். நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளை கடைசிக்கு கொண்டு போயிட்டோம். என் உலகம், என் உறவுகள், மனிதர்கள், இந்த காரியம் எதுவும் இல்லைன்னு சொன்னா அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஏதாவது வேலை வந்தால் ஆண்டவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டவரே வெயிட் பண்ணுங்க. திருவள்ளிப்பாட்டில் சொல்லுவார் பார்த்தீங்களா, இதோ நான் கதவு அருகே இருக்கிறேன், கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறேன், யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே வருவேன். நம்மில் பலருக்கு இன்னமும் இயேசு கடவுள் ஆவியானவர் தள்ளியே நிற்கிறார். நம்ம கதவை திறக்கவே இல்லை. ஏன்? கதவை திறக்கிறதுக்கு முன்னால் நமக்கு பல வேலை இருக்குது. இங்கே போகணும், அங்கே போகணும், அந்த காரியத்தை பார்க்கணும், இதை கட்டணத்தை முடிக்கணும்னு சொல்லி நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை உரிய அளவையால் அளக்க தவறுகிறோம். ஆகவேதான் நமக்கு சேர வேண்டியது, கிடைக்க வேண்டியது, அது ஆரோக்கியம் என்றாலும், உறவு என்றாலும், பணம் என்றாலும், நல்ல வீடு வாசல் என்றாலும் வரமாட்டேன். இன்றைக்கு தாவீது வழியாக உயரத்தால் குறைந்திருந்தாலும் உள்ளத்தால் உயர்ந்திருக்கிற தாவீதை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஆண்டவரை நாடு, ஆண்டவரே உமக்கு உரியதை நான் எதுவும் குறைவுபடுகிறான்னு சொல்லி கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பரிசோதனை போல ஒரு வருடம் அது ஞாயிறு திருப்பலியாகட்டும், நற்கருணை ஆராதனையாகட்டும், ஒப்புரவு அருட்சாதனமாகட்டும், விவிலிய வாசிப்பாகட்டும், குடும்ப ஜெபமாகட்டும், நீங்கள் தொடர்ந்து செய்துவிட்டு ஆண்டவர் என்னை காப்பாற்றலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் நம்மளாம் சேர்ந்து ஆண்டவரை கேள்வி கேட்போம். கடவுள் இன்னைக்கு கல்லூரியில் இருக்கிற மாதிரி ஆப்ஷனல் கோர்ஸ், வேறு எதுவும் இல்லை என்றால் அந்த இடத்தில் கடவுள், அது அல்ல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி. முதல் இடத்தில் என் கடவுள், அதற்கு பின்னால் மற்ற எல்லாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உதாரணத்திற்கு வேற எங்கெங்கேயோ போவேனாம், நம்மள்கிட்ட பிரிஞ்சு போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சபைக்கு. அதில் ஒரு சிலருக்கு காரணங்கள் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஆனால் யாராவது ஒருவர் தாகத்தோடு நம்மில் பிரிஞ்சு சென்ற பல பேருக்கு என்ன பிரச்சனை? இறை வார்த்தையை நாம் உடைச்சி கொடுக்கல, இறை வார்த்தையை நாம் தியானிக்க வாய்ப்பு கொடுக்கல. அந்த தாகத்தோடு ஒருத்தர் ஓடி இருப்பான் பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடல பரபரன்னு சொல்லி அந்த வீட்டில் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு காலைல கிளம்பி ஓடுவாங்க. அந்த நேரம் நம்மெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? கல்யாணத்துக்கு போகிறதுக்கு சட்டையும் பேண்ட்டையும் புடவையும் அயன் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அன்றைக்கி காலைல பூசிக்க போயிருக்க மாட்டோம். அவனை பார்த்து நம்ம நக்கல் அடிப்போம். ஆனால் கடவுள் அந்த பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னதாக உயர்த்தி வச்சிருவார். கடவுள் அந்த குடும்பத்தை நம் கண்களுக்கு முன்னதாகவே படிப்படியாக மேலே கொண்டு போகுவார். அவன் ஏதோ பண்ணுறான்னு சொல்லுவான், எதுவும் பண்ணலை. தாவீதை போல ஆண்டவருக்கு முன்னால் வந்து அமர்ந்தான். தனக்கு முன்னால் தன்னை தாழ்த்தியவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதாக. ஆமேன். ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்க இல்லை, கண்ணீரை போல காணிக்க இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. அன்பு உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் எங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் எங்களை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவர், நாங்கள் இயேசுவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வை மீட்பை வழங்கும் அப்பத்து கிண்ணத்தையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும்படியாக எங்களை நீர் தகுதியுள்ளவர்களாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாக ஆசீர்வதித்துடைய திரு அவை எங்கள் பணிகள் வழியாக அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் ஈர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக,
உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் இழந்து தவிக்கிற அமைதியை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளவு ஓடினாலும் ஆண்டவரே, உறவுகளை இழந்து அமைதியை இழந்து தவிக்கிற எங்களுக்கு உம்முடைய பாதத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிற அந்த எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, அமைதியை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, ஆண்டவருக்கு முன்னால் தன்னை முழுமையாக தாழ்த்தியவர், தந்தையின் கரத்தினால் உயர்த்தப்பட்டவர். திருவுடலாய் நாமும் இவரை போல தாழ்த்த தேவையான பலன் தர வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவனுன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. உருவில்லா இறைவனுன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது குடை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போலொரு தெய்வம் இல்ல சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்ல சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.